சார். நாஞ்சில் ரவி சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். எப்படி எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க? எப்படி ஐஸ் பேட்டுனால ஐஸ் கொள்ளே இருப்பீங்களா? அப்புறமா தான் வெயில் டைம்லாம் வரமாட்டீங்களா வெளியே? உங்களுக்கு தொடர்ந்து இந்த ப்ரெஸ் மீட்டு குத்துன்னு இருக்கீங்க. இதில் ஜெயிச்ச ஆனா KP சங்கர் அவர்களுக்கு மீன்வளத்துறை அமைச்சர் பதவி கொடுக்கல. மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர் தானே, அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கோமே. கிழிச்சிங்க போங்க. பட்டதாரிகளுக்கு 125 பேருக்கு நாங்க அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கோம். நல்ல விஷயம் தான். நல்லதுதான், வேண்டாம் நாங்க சொல்லல. உள்ள இருக்கிறவங்க மீனவர்கள் தான் இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியல. தூத்துக்குடி இருங்க சார், தூத்துக்குடி மாவட்டம் இருங்க சார், இருங்க சார். வணக்கம் PKN சேனல் நேயர்களே, இது மக்களுக்கான சேனல். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துன்னு வர மக்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும் முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். இன்று ஒரு நேர்காணல். இன்று யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து மீனவர்களுடைய சங்க தலைவர் டாக்டர் நாஞ்சில் ரவி அவர்கள். வணக்கம் சார். நாஞ்சில் ரவி சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். எப்படி எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க? எப்படி ஐஸ் பேட்டுனால ஐஸ் கொள்ளே இருப்பீங்களா? அப்புறமா தான் வெயில் டைம்லாம் வரமாட்டீங்களா வெளியே? என்ன சார், ஐஸுக்கே ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கு. ஐஸ் வைக்கல, இது ஐஸ் பேட்டு வெளியே வர மாதிரியே இருக்குது. எப்படியோ ஒரு 8-9 கிலோமீட்டர் தள்ளி வந்திருப்பீங்க இல்லையா? ஃப்ரெஷ்ஷா வந்து இருக்கீங்க. சரி சார், என்ன பிரச்சனை உங்களுக்கு? தொடர்ந்து இந்த பிரஸ் மீட்டு குத்துன்னு இருக்கீங்க சார். கடந்த தேர்தல்ங்கிறது ஜெயலலிதா வர்சஸ் கருணாநிதி அப்படிங்கிற போது அவங்க 2 பேரும் நீண்ட கால ஆளுமைகளோட தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய நல்லது செய்தாங்க. அதுக்கப்புறம் 2021 2 தலைவர்களுமே இல்லை. நம்ம சொன்ன ஜெயலலிதாவும் இல்லை, கருணாநிதி. ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆட்சியை அமைக்கிறதுக்காக போட்டி திமுக அதிமுக களங்காணும் போது அதுல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய இதுல தலைவரா ஆட்சியை பிடிக்கிறார். அந்த ஆட்சியை பிடிக்கும் போதே 2021 தேர்தலில் மீனவருக்கு ஒரே ஒரு சட்டமன்ற வேட்பாளர் தான் அறிவிச்சார். அதே போல அதிமுகவிலையும் ஒரே ஒரு சட்டமன்ற வேட்பாளர் தான் அறிவிச்சாருன்னு நினைக்கிறேன், அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன். அப்போ மீனவர்கள் எல்லாம் சேர்ந்து அண்ணன் ஜெயக்குமார் அவர்களை மீனவராக இருந்தாலும் அவர் தொடர்ந்து ஒரு 25 வருஷ காலமா இருந்தாரு. ஆனா அந்த தொகுதி வளர்ச்சி பெறல அப்படிங்கிறதுக்காக மக்கள் ஒரு மீனவ சமூகம் தோற்கடிச்சு. அதே நேரத்தில் திமுகவுக்கு மக்கள் அமோக ஆதரவு. இந்த திருவொற்றியூர் சட்டம். சரி, இப்போ ஜெயக்குமார் அவர்களை தோற்கடித்த காரணம் என்ன? மக்கள் அதுதான். அவர் அதாவது இந்தியாவிலே எந்த சட்டமன்ற உறுப்பினரும் சரி, எந்த ஒரு முதல்வரும் சரி 12 லாகாவுக்கு போனதே கிடையாது. ஆனா அண்ணா ஜெயக்குமார் அவர்களுக்கு 12 லாகா கிடைச்சது. அந்த 12 லாகா மூலம் மட்டும் அந்த ராயபுரம் தொகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கலாம். அந்த தொகுதியை ஒரு நட்சத்திர அந்தஸ்து தொகுதியா மாற்றி இருக்கலாம். அதை மாற்றலைங்கிறதுக்காக அவரை மக்கள் புறக்கணிச்சாங்க. ஆனா திருவொற்றியூர்ல KP சங்கரனுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் நட்சத்திர வேட்பாளர்களான சீமான் நின்னார். அவர் தோற்கடிச்சு அண்ணன் குப்பன் அவரையும் தோற்கடிச்சு ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்த ஒரு நாயகன். அவருக்கு நாங்க 2021 தேர்தலில் அவர் வெற்றி பெற்ற உடனே மீனவர் ஒருவருக்கு எப்பவுமே திமுக அதிமுக எந்த கட்சி வந்தாலும் காங்கிரஸ் வந்தாலும் சரி, ஒரு மீனவருக்கு மீன்வளத்துறை அமைச்சர் பதவி கொடுக்கிறது வழக்கம். ஆனா 2021 திருவொற்றியூர் சட்டமன்ற தேர்தல் தொகுதியில ஜெயிச்ச ஆனா KP சங்கர் அவர்களுக்கு மீன்வளத்துறை அமைச்சர் பதவி கொடுக்கல
அப்பவே வந்து நாங்க வந்து திமுக எங்களை வந்து முதுகுல குத்திருச்சு, மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய வேண்டுகோள் எல்லாம் வந்து நம்ம வந்து தளபதி ஸ்டாலின் வச்சோம். உங்க ஆட்சியில எங்களுக்கு இப்படி ஒரு அநீதி ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லி சொன்னோம். ஆனா அவர் வந்து அதை கண்டுகொள்ளாம மீனவர் அல்லாதவரை, மீனவர் பகுதி, அதாவது திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிங்கிறது மீனவர்களே அதிகமான கொண்ட சட்டமன்ற தொகுதி. ஆனா மீனவர் அல்லாதவர் ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்த அண்ணா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து மீனவத்துறை அமைச்சரா வந்து ஆக்கினாங்க. அதனால மீனவர்கள் ஏற்கனவே வந்து பல துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை அவருக்கு மீனவர்களை பத்தி எந்த புரிதலும் இல்லாம நாங்க வந்து கடந்த 25 ஆண்டுக்கு பின்னாடி போன மாதிரி இந்த 5 வருஷத்துல நாங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த சூழ்நிலை 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 164 தொகுதியில நேரடியா களங்காணும். 234 தொகுதியில 164 தொகுதி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நேரடியா களங்காணும். அந்த 164 தொகுதிகளில் போட்டியிடுறதுக்கு எப்பவுமே திமுக வந்து என்ன சொல்லணும்னா, மீனவர்களுக்கு 2 சீட்டு கொடுத்துருக்கோம், இல்லை 5 சீட்டு கொடுத்துருக்கோம், நாயுடுகளுக்கு ஒரு 5 சீட்டு 10 சீட்டு கொடுத்துருக்கோம், முஸ்லிம் லீக்குகளுக்கு முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு வந்து ஒரு 10 சீட்டு கொடுத்துருக்கோம், நாடார்களுக்கு ஒரு 10 சீட்டு கொடுத்துருக்கோம், வன்னியருக்கு வந்து ஒரு 20 கொடுத்துருக்கோம், கொங்கு வேளாளர்களுக்கு ஒரு 20 சீட்டு கொடுத்துருக்கோம், இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா திமுக இந்த வாட்டி மீனவர்களுக்கு சீட்டு கொடுக்கலங்கிறத மறைச்சு பேசுறதுக்காக எப்படி எல்லாம் தந்திரமா பேசுறாரு பாருங்க தளபதி ஸ்டாலின் அவர்கள். இல்லையே, இப்போ 1வது மண்டல குழு சேர்மன் திமுக தனியரசு அவரு ஒரு இதுல கொடுத்துருக்காரு பேட்டி. எப்படின்னா, மா சுப்பிரமணியம் அவரு மீனவர் தானே, மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர் தானே, அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கோமே. கிழிச்சிங்க போங்க. அதாவது 164 எப்படி யாருமே தரலன்னு 164 சட்டமன்ற உறுப்பினர்ல அவங்க சொல்லி இருக்கிறாங்க, பட்டதாரிகளுக்கு வந்து 125 பேருக்கு நாங்க அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கோம். நல்ல விஷயம் தான், நல்லதுதான், வேண்டாம் நாங்க சொல்லல. பெண்களுக்கு வந்து 18 சீட்டு கொடுத்துருக்கோம், சமூக நீதி பேசக்கூடிய நீங்க. அடுத்தது வந்து முனைவர்களுக்கு வந்து 7 சீட்டு கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து மருத்துவர்களுக்கு வந்து 15 சீட்டு கொடுத்துருக்கோம். சரி, பொறியாளர்களுக்கு வந்து 17 சீட்டு கொடுத்துருக்கோம். சட்டம் படித்தவர்களுக்கு வந்து 29 சீட்டு கொடுத்துருக்கோம். புதுமுக வேட்பாளரா 60 பேரை போட்டுக்கொண்டு இங்க எங்கேயாவது ஜாதி பேரை சொல்லி குறிப்பிடாம நீங்க இதுக்கு முன்னாடி தேர்தல்ல இத்தனை பேருக்கு கொடுத்துங்கன்னு சொல்லிருக்கீங்களா? சொல்லவே இல்லை. சொல்லாம சட்டம் படிச்சவரு, பொறியியல் படிச்சவரு, இவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து இந்த கம்யூனிட்டி அதிகமா வாழக்கூடிய பகுதிகளில் தானே இந்த ஆளுங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லுவீங்க. சரி, ஒரு சமூகம் அந்த சமூகத்தோண்டே அவங்களுக்கு தானே கொடுப்பீங்க. கொடுக்கறத விட்டுட்டு நீங்க வந்து இப்படி சொல்லி ஒரு மாய தோட்டத்தை ஏற்படுத்துறீங்க. அடுத்து நீங்க கேட்டீங்க ஜாதியே வேணாம்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கு. இப்போ யாரு சொன்னது? வந்து ஜாதியே இல்லைன்னு சொல்லி சொல்றீங்க. ஆமா, திமுக எல்லா ஜாதியும் அப்பாற்பட்டதுன்றாங்க, சமூக நீதி கொள்கைன்றாங்க. சமூக நீதி பேசக்கூடிய நீங்க தமிழ்நாட்டுல வெறுமனே 5% இருக்கக்கூடிய தெலுங்கர்களுக்கு, தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு சரி 30 சீட்டு கொடுத்திருக்கிறீங்க. காலங்காலமா இங்க வந்திருப்பாங்க சார் அவங்க. சார் 5% வாக்காளர் கொண்டவருக்கு நீங்க 30 சீட்டை கொடுத்திருக்கீங்களா? எந்த வகையில நியாயம்? இது சமூக நீதியா? ஆமா, சமூக நீதியா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தர முடியுமா? 64 சீட்ல காலகாலமா ஒருத்தருக்கே குத்துனுக்குறாங்க, அவங்களுக்கேவோ குத்துன்னு வர முடியும். படிச்சவங்களுக்கு குத்துருக்காங்க, முனைவருக்கு குத்துருக்காங்க, டாக்டர்ஸ் குத்துருக்காங்க. சரி, எல்லாருக்கும் குத்துருக்காங்க. பாராட்டணும் சார். வாக்காளருக்கு வந்து நீங்க 30 கொடுப்பீங்க. தமிழகத்துல ஏறக்குறைய 608 மீனவ கிராமம், உள்நாட்டு நீர்நிலைகள், குளம், குட்டைகளை சேர்த்தாச்சுன்னா ஏறக்குறைய 850 மீன கிராமத்துல வாழக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய 14 கடலோர மாவட்டத்துல 1076 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த கடற்கரை பகுதியில் 10% வாக்காளர் கொண்ட 10% வாக்காளர்கள் கொண்ட கடற்கரை சமூகம், பிறப்பால் மீனவர். சரியா? தன் இனத்துக்கு தான் தன்னுடைய வழி தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திற்கு
கடற்கரை மீனவருக்கு கொடுக்கலைங்கிறது தான் கேள்வி. சரியா? மா சுப்பிரமணியங்கிறவரை நீங்க சொல்லும் போது அவர் எங்க இருந்து வந்தாரு? வேலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல அவங்க மூதாதையர் வந்து அந்த ஏரி குளம் குட்டைகளை மீன் பிடிச்சதா அவர் வந்து சொல்லப்பட்டவர் தானே தவிர அவர் வேணா வந்து மீனவர் சொல்லிக்கலாம். அவருக்கு மீனவருக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? என்னைக்காவது வெளிப்படையா பேசி இருக்கிறாரா நான் மீனவர், நான் மீனவ சமூகத்தை சார்ந்தவன், மீனவர்களுக்கு இதை செய்தேன் அதை செய்தேன், என்னுடைய ஆட்சி காலத்துல நான் இருந்த பதவியை பயன்படுத்தி மீனவர்களுக்கு இது செய்தேன்னு சொல்ல முடியுமா? தனியரசு அண்ணன் சொல்றாங்களே, தனியரசு அண்ணன் இது மட்டுமா சொன்னாங்க? நாங்க வந்து கான்ஸ்டன்ட் ரவீந்திரனுக்கு கொடுத்துருக்க பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு வித்தியாசம் தெரியாம பேசிட்டு இருக்கிறார். அதாவது வந்து வில்சனுக்கு கொடுத்த சட்டமன்ற மேலவை உறுப்பினருக்கு கொடுத்ததையும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கொடுத்தது சட்டமன்ற உறுப்பினருக்கும் உள்ள தேர்தலை கனெக்ஷன் பண்ணி பேச தெரியாம எதாவது பேசுன்னு சொல்லி பேசுறதா? நீங்க அதையும் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு வந்து பேசுறீங்களா சார்? இல்லங்க, நீங்க கொடுக்கவே இல்லைன்றது உங்க குற்றச்சாட்டு. ஆனா அவரு சொல்றது வந்து நாங்க இத்தனை சொல்றாரு, ஒரு நெறியாளர் கேட்கலாமா சார்? ஆமாங்க, அவங்க ஆளுங்கட்சி சொல்றதானே சார் நம்ம சொல்ல முடியும். அப்ப அவரு எதுவுமே டைலாக் எல்லாமே சொல்லுவாரு. அவர் நான் தான் சொல்லல. வில்சன் யாரு சொல்லுங்க. வில்சன் யாரு? பாராளுமன்ற உறுப்பினர். அவர் சட்டமன்ற உறுப்பினரா போட்டிடுறாரா? இல்ல. சரி, ரவீந்திரன் கான்ஸ்டன்ட் வந்து சட்டமன்ற உறுப்பினரா போட்டிடுறாரா? இல்ல. அவர் யாரு? நல்லது. வேற இன்னொருத்தர் பேர் சொன்னாரு, அவரு சட்டமன்ற உறுப்பினரா போட்டிடுறாரா? மா சுப்பிரமணியம். அவரு நல்ல அவர் மீனவர் இல்லைங்க. அவர் அதிகாரப்பூர்வமா மூதாதையர் வந்து தாத்தா பாட்டன் காலத்துல எப்பவோ குளக்குட்டையில மீன் பிடிச்சதா மீனவர் அவர் சொல்லிக்கிறாரு. சரி, அவர் மீனவர் அவர் சொல்லட்டும். சரி, நாங்க அவரை ஏத்துக்கலையே. சரி, நீங்க வேணா சொல்லுங்க, அவரை சொல்லுங்க, நான் மீனவர் தான். சரி, அப்ப கடற்கரை சமூகத்தோட வந்து போட்டியிட வேண்டியதானே? சரி. இப்போ நீங்க சமீபமா வந்து இந்த பிரஸ் மீட் எல்லாம் கொடுக்குறீங்க இல்லையா? அதுல வந்து ஒரு 7 மீனவர்கள் வந்து இலங்கை படையினால பாகிஸ்தான் அவங்க வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏ போய் பார்த்தீங்களா? அது மீனவத்துறை அமைச்சர் இல்ல இவரு எம்எல்ஏ அதாவது பார்த்தீங்களா? கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த ஒரு மீனவரும், இதே கார்கில் நகர் பகுதியை சார்ந்த ஒரு 5 மீனவர்களும், காசிமேடு பகுதியை சார்ந்த மீனவர்கள் வந்து ஒரு 2 பேரும் சேர்ந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய போர்பந்தர் மீன்பிடி துறைமுகத்துல இருந்து குஜராத் விசைப்படகுல மீன் பிடிக்க போனாங்க. போகும்போது அவங்க எல்லை தாண்டி போயிட்டாங்க. எப்ப நடந்தது? ஏறக்குறைய ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது இந்த சம்பவம். நடந்து அது வந்து பாகிஸ்தான் சிறையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரிய வந்து அது வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாட்டு அது வந்து மாண்புமிகு முதலமைச்சருக்கு தெரியப்படுத்தி நானே நேரடியா அண்ணன் சேகர் பாபு அண்ணன்ட்ட நேரடியாக கொண்டு போய் அந்த குடும்பத்தை அழைச்சிட்டு போய் அவர் முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்லி சொன்னாங்க. கொண்டு போனாரா இல்லையாங்கிறது தெரியாது. அதுக்கப்புறம் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு நம்ம நேரடியாகவே ஜெய்சங்கர் அண்ணனுக்கு தபால் மூலமா அனுப்பி அவங்க வந்து வெளிநாட்டு ஈரான் சிறையில் இருக்கிறதா உறுதி செய்யப்பட்டு ஈரான் சிறையில இருந்து ஒவ்வொரு வாரமும் அவங்க வீட்டில் ஒரு கடிதம் வருது, நாங்க இறந்துருவோம், இங்க இருக்கக்கூடிய சூழல் வந்து எங்களுக்கு தகுந்ததா இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் நோய்வாய்ப்பட்டுட்டே இருக்கிறோம், நாங்க வந்து எங்க பணம் தான் திரும்பி வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த குடும்பங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து தினப்படியா கொடுக்கக்கூடிய அந்த உதவித்தொகையை கொடுங்கன்னு கேட்டு இந்த முதல்வருக்கு கடிதம் எழுதணும். அந்த தொகையை கூட இந்த ஆட்சி திராவிட மாடல் நாயகனுடைய ஆட்சி கொடுக்கல. ஏன்னா அவங்க வந்து நல வாரியத்துல உறுப்பினரா இல்ல அப்படிங்கிறதுக்காக கொடுக்கல. நல வாரியத்துல உறுப்பினரா இல்லைங்கிறதுக்காக ஒரு மீனவருக்கு கொடுக்காம விட்டுறலாமா? இல்ல முதலமைச்சருடைய நிதியிலையாவது கொடுத்துருக்கலாம், கொடுக்காம அப்படிலாம் தவிர்த்தாங்க. அதாவது வலிமையான இடத்துல கொண்டு போய் சேகர்பாபு கொடுத்து அது நடக்காத பட்சத்துல முதல்வருக்கு அடுத்தது இணை முதல்வரா இருக்கக்கூடிய 3 இஸ்லாமியருக்கு நீங்க சீட்டு கொடுத்துருக்கீங்க. அதே போல திமுகல நாடார் சமூகத்துக்கு வந்து 10 வேட்பாளர்ல நீங்க அறிவிச்சிருக்கிறீங்க. பாத்தீங்கன்னா அப்பாவு ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி, ஆஸ்டின் அவர்களுக்கு நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி, கீதா ஜீவன் அவர்களுக்கு தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி,
பிரபாகரன் ராஜாவுக்கு வந்து விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலு அவர்களுக்கு மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி. தங்கபாண்டியன் அவர்களுக்கு ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி. மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கு ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி. கலை கதிரவனுக்கு தென்காசி சட்டமன்ற தொகுதி. மகேஷ் அவர்களுக்கு கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி. இப்படி 10 நாடார்களுக்கு நீங்க கொடுக்கும்போது ஒரு மீனவருக்கு கொடுக்க கூட உங்களால மனம் இல்லையா? இல்ல சார், அப்படி உங்க கட்சியில மீனவர்களே இல்லையா? தகுதியான மீனவர்களே இல்லையா? இல்ல உங்களுக்கு தெரியலையா? ஒருவேளை உள்ள இருக்கிறவங்க மீனவர் தான் இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியலையா? என்னன்னு தெரியல. நான் வந்து லிஸ்ட் போடுற இடத்துல இல்ல சார். அது மாதிரி நீங்க வந்து இன்னும் பாருங்க. இல்ல உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம் இல்லையா? ஓ, அப்படி இருக்கிறாரா முதல்வர்? ஒரு வேளை இருக்கலாம். இப்போ இல்ல மீனவர்கள் கொடுத்துதான் ஒரு அமைச்சரோ இல்ல ஒரு எம்எல்ஏவோ கொடுத்துதான் வேலை செய்யணும்னு கிடையாது இல்லையா? அப்படி இல்லைன்னா நீங்க தெரியும். சரி, அப்போ வந்து தங்க நேரடி கட்டுப்பாட்டுல கூட வைக்கலாம். கேபி சங்கரன் நீ வேலை செய்யாதப்பா நான் ஜெயிச்சிடுறேன்னு சொல்லி திருவத்தூரை சொல்லட்டுன்னு பார்க்கலாம். முதல்வர் சொல்லட்டும், இல்ல துணை முதல்வர் சொல்லட்டும், நீ வேலை செய்யாதப்பா நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லி சொல்ல முடியுமா? இல்லையே, ஒரு எம்எல்ஏ சீட்ன்றது வந்து வேற ஆளு கொடுக்கலையே, வேற கம்யூனிஸ்ட் கட்சி தானே கொடுத்துருக்க. கம்யூனிஸ்ட் கட்சியை தான் நான் சொல்றேன், பெரம்பூர்ல கொண்டு போய் கொடுங்க. அங்கதான் நல்ல தொழிற்சங்கம் இருக்குல்ல, கொடுங்க. 3 முறை ஜெயிச்சிருக்காங்க, அங்க ஜெயிச்சிருக்கிறாங்களா, அங்க கொடுங்க. இல்லையா ராயபுரத்துல கொடுங்க, புதுமுக வேட்பாளருக்கு கொடுத்துருக்கீங்களா அதே மாதிரி அவருக்கு கொண்டு போய் கம்யூனிஸ்ட கொடுங்க. இல்ல வேற திருப்பூர்ல வந்து இருக்குதுல போய் கொடுங்க, இல்ல கோயம்புத்தூர்ல கொடுங்க. ஏன் மீனவர் ஜெயிச்ச தொகுதி மீனவர் ஒருத்தருக்கு தான் கொடுத்துருக்குறோம், தமிழ்நாட்டுல ஒருத்தருக்கு தான் கொடுக்குறோங்கிறது திமுகவுக்கு தெரியாதா? தன் கட்டுப்பாடுலயே எடுத்திருக்கலாம் வருங்காலத்துல. சிஎம்ஏ வந்து மீனவர்களுடைய பிரச்சனைகளை நேரடியாவே எடுத்திருக்கலாம் இல்லையா? நேரடியா எடுத்து டெப்டி சிஎம் அவரும் நேரடியாக கூட கண்காணிக்கல. ஆமாம், நேரடியா கிழிச்சதுதான் தெரியுமே எங்களுக்கு. ஈரான் சிறையில் இருக்கிற மீனவருக்கு நீங்க ஒரு 250 ரூபாய் காசு டெய்லி கொடுக்க முடியாத சிஎம் தானே நீங்க இருந்தீங்க. நீங்க மீனவருக்கு போட்ட திட்டங்கள் எல்லாம் வந்து நான் ஆட்சிக்கு வந்தா உடனடியா மீனவருக்கான மீன்பிடி தடைகால உயர்வு கொடுக்கப்படும் சொன்னீங்க. 3 வருஷம் ஆட்சி முடிஞ்சதுக்கு பெண்களுக்கு 1000 ரூபாய் போட்டுனது மாசம் மாசம் கொடுக்க முடியாத அவரால. 2021 நீங்க சொன்ன வாக்க 2023ஆம் ஆண்டு ராமேஸ்வரம் மாநாடு நடத்தி அங்க வந்து சொல்றீங்க மீனவருக்கான மீன்பிடி தடைகால உதவித்தொகை 6000 8,000 உயர்த்தப்படும் சொல்லி 3 ஆண்டு கழிச்சு நீங்க வந்து தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுறீங்க. டீசல் மானிய உயர்வு 100 லிட்டரு ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு? 3.3 மில்லி லிட்டரு 3.33 மில்லி லிட்டரு டீசல் வந்து ஒரு நாளைக்கு உயர்வு கொடுத்த ஆட்சி தான் இந்த திமுக ஆட்சி. சரியா? அடுத்தது வந்து அதிமுக இருந்து எவனாவது வெளியில வந்தா போதும், அதிமுக இருந்து வெளியில ஓடி வர்றவங்க, மாற்று கட்சியில ஓடி வர்றவங்க அத்தனை பேருக்கு நீங்க உங்க கட்சியில சீட்டு கொடுக்குறீங்க. சொல்றேன், போடியில வந்து ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு நீங்க சீட்டு கொடுத்துருக்கீங்க. ஒருத்தநாடுல வைத்தியலிங்கம் அவர்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஆலங்குளத்துல மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கு கொடுத்துருக்கீங்க. விளாத்தி குளத்துல மார்க்கண்டேனுக்கு கொடுத்துருக்கீங்க. துறைமுகத்துல சேகர் பாபு அண்ணனுக்கு கொடுத்துருக்கீங்க. ஈரோடு மேற்கு முத்துச்சாமிக்கு கொடுத்துருக்கீங்க. நாகர்கோவில்ல ஆஸ்டின் அண்ணனுக்கு கொடுத்துருக்கீங்க. திருமங்கலத்துல மணிமாறன் சேடப்பட்டி முத்தியா அவருடைய மகனுக்கு கொடுத்துருக்கீங்க. முதுகுளத்தூர்ல RS ராஜகண்ணப்பனுக்கு கொடுத்துருக்கீங்க. அருப்புக்கோட்டையில KKS ராமச்சந்திரனுக்கு கொடுத்துருக்கீங்க. திருவண்ணாமலை ஏவா வேலுக்கு கொடுத்துருக்கீங்க. கோவை தெற்கு செந்தில் பாலாஜி அண்ணனுக்கு கொடுத்துருக்கீங்க. திருச்செந்தூர்ல அஞ்சாராசனுக்கு கொடுத்துருக்கீங்க. திருமயத்துல வந்து ரகுபதி அண்ணனுக்கு கொடுத்துருக்கீங்க. பெருந்துறையில தோப்பு ND வெங்கடாச்சலத்துக்கு கொடுத்துருக்கீங்க. விழுப்புரத்துல லட்சுமணனுக்கு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இங்க சூலூர்ல தளபதி முருகேசன் அவர்களுக்கு கொடுத்துருக்கீங்க. தேமுதிக விலகி வந்தவருக்கு திருப்பூர் தெற்கு பகுதியை வந்து தினேஷ்குமாருக்கு கொடுத்தீங்க. இப்படி அதிமுக ஓடி வர்றவங்களுக்கு எல்லாம் எம்எல்ஏ கொடுப்பீங்க. உங்க கட்சியில காலங்காலமா உழைச்சுக்கிட்டு இருப்பான், உங்களுக்காக ஜெயிலுக்கு போயிருப்பான், உங்களுக்காக கட்சி கொடி தோரணம் கட்டி இருப்பான், சாலை மறியல் நடத்திருப்பான், ஊர்வலம் நடத்திருப்பான், போராட்டம் நடத்திருப்பான், ஜெயிலுக்கு போயிருப்பான், குடும்பத்தை பார்த்துக்க மாட்டான், மேடை ஏறி பேசி இருப்பான், உங்களுக்காக எவ்வளவு நாள் காத்து கிடந்திருப்பான், தவம் கிடந்திருப்பான். என் தலைவர் அப்படி இப்படின்னு பேசுறவங்க எல்லாம் சீட்டு கிடையாது. அப்போ தமிழ்நாட்டுல மீனவரை வந்து நீங்க கிள்ளிக்கிற நினைச்சிட்டு இருக்கீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 14 கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்து நீங்க வந்து உங்க கட்சியில கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த முட்டம் மீனவ கிராமத்தை சார்ந்த AJ ஸ்டாலின் இருக்கிறவர் இருக்காரு. அவர் மாநில மீனவர் அணியுடைய
செயலாளர். உங்க அண்ணன் திமுக கட்சியில ஏஜே ஸ்டாலின் அவர்கள் வந்து மாநில மீனவர் செயலாளர், நலவாரியத்துடைய சேர்மனா இருக்கிறார். அவரு உங்க கட்சியில தானே இருக்கிறாரு. அவரு சீட்டு கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய சங்கரண்ணனுக்கு ஏன் கொடுக்கல? மீனவர் மேல அவ்வளவு வெறுப்பா உங்களுக்கு? அடுத்தபடியா வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறாரு ஜூட் எரிக் பாண்டியன் இருக்கிறாரு, உங்க மீனவர் அணியில தான் இருக்கிறாரு. உங்க வீட்டு முறவாசல் வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவருக்கு கூட நீங்க கொடுக்கல. அடுத்தது பாத்தீங்கன்னா தூத்துக்குடி, இருங்க சார், தூத்துக்குடி மாவட்டம், இருங்க சார் கொஞ்சம் இருங்க சார். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, இருங்க சார், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனிதா ராஜனுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய வீரபாண்டியப்பட்டினம் மீனவ கிராமத்தை சார்ந்த அண்ணன் ஸ்ரீதர் இருக்கிறார், அவருக்கு கொடுத்திருக்கலாம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் மனோகர், அவர் தான் வந்து 15-20 ஆண்டு காலமா இலங்கை இந்திய மீனவுடைய பேச்சுவார்த்தைக்கு போவார். 10 நாள் 15 நாள் சோறு தண்ணி இல்லாம அங்க போய் கடந்துட்டு வருவார். உங்க கட்சியில தான் இருக்கிறார். அடிப்படை தொண்டர்ல இருந்து இன்னைக்கு வந்து பெரிய போஸ்டிங் வரைக்கும் வந்திருக்கிறார். 40 வருஷமா 3 தலைமுறையா உங்க கட்சிய வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மனோகர்னு கூட நீங்க நன்றி கடனா செய்யல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டாஸ்கோஃபெட் சேர்மனா இருக்கிறாரு கௌதமன், அவரும் வந்து நாகப்பட்டினத்தை சார்ந்தவர், அவருக்கு உங்களால கொடுக்க முடியல. சென்னையில இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் தொகுதியில் இருக்கிறாரு மாவீரன் விபி பொன்னரசு, அவருக்கு நீங்க கொடுக்கல. சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறாரு, திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர், வாரி வழங்கும் வள்ளல், எல்லாருக்குமே மற்ற தொகுதி எந்த தொகுதியானாலும் சரி நீங்க ஜெயிக்கனால 8 தொகுதி 9 தொகுதி நீங்க வந்து சென்னைக்குள்ள ஜெயிக்கனால ஒரு மீனவருடைய துணை இல்லாம நீங்க வந்து ஜெயிக்க முடியாது. உங்க திமுகவே ஒரு காலகட்டத்தில் நீங்க திமுக கட்சி தொடங்கும் போது நல்லா தெரிஞ்சுங்க, திமுக கட்சி தொடங்கும் போது காங்கிரஸ்காரன் வீடு பூந்து உதைச்சான் உங்களை ஓட ஓட விரட்டிக்கிட்டு இருந்தான். அப்போ உங்களால கட்சி தொடங்குறதுக்கோ ஒரு கூட்டத்தை போடுறதுக்கோ முடியாம நீங்க செதறி ஓடிக்கிட்டு இருக்கும் போது அன்னைக்கு உதித்தெழுந்தான் மீனவன் ஒருவன், யாரு? அண்ணன் ஜீவரத்னம் அவர்கள். அவர் தான் வந்து உங்களை கூட்டிட்டு வந்து சென்னை ராயபுரத்தில் இருக்கக்கூடிய ராபின்சன் பார்க்ல இந்த திமுக கட்சியை தொடங்குறதுக்கு அங்கதான் கூட்டம் போட்டு ஒரு மீனவராக இருந்து காங்கிரஸ்காரங்க அத்தனை பேரும் ஓட விட்டு உங்களுக்கு கட்சி தொடங்குறது நிறுவனத்தை உருவாக்குறதுக்கு காரணமா இருந்தவரே மீனவர் ஜீவரத்னம். அப்படிப்பட்ட ஜீவரத்னம் அவரு என்ன கட்சியில இருந்தார்? ஜீவரத்னம் என்ன கட்சியில இருந்தார்? திமுக தான் இருந்தாரு. முதல்ல காங்கிரஸ்ல இருந்தாரு, அதுக்கப்புறம் திமுகவுக்கு வந்தாரு. திமுக உங்களை ஆதரிச்சுதான் அவரு குடும்பமே நாசமா போச்சு. ஒரு மீனவர்களுக்கு கூட இதே மாதிரிதான் இருட்டடிப்பு செய்து 10 தொகுதி இருந்து 5 தொகுதி இருந்து 3 தொகுதி இருந்து 2 தொகுதி இருந்து 1 தொகுதி இருந்து இப்ப மீனவருங்கிற அடையாளமே தடமே தெரியாத அளவுக்கு அழிச்சுட்டீங்களே, இது நியாயமா? அதே அதிமுகல 3 சீட்டு கொடுத்திருக்காங்க. அதே அதிமுகல 3 சீட்டு கொடுத்திருக்காங்க. அண்ணன் குப்பன் அவர்களுக்கு வந்து திருவொற்றியூர்ல கொடுத்திருக்காங்க. அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு ராயபுரத்தை கொடுத்திருக்கிறாங்க. குறிஞ்சிப்பாடியில புவனேந்திரன் என்கிற ராஜா என்கிற புவனேந்திரனுக்கு கொடுத்திருக்காங்க. யாருக்கு? ஜெயக்குமார் அவர்களுக்கும் கொடுத்தாங்க, குப்பன் அவர்களுக்கும் கொடுத்தாங்க. ஆமா, புதிதா ஒண்ணு இல்லையே. அப்படி இல்ல, அவங்களாவது 3 சீட்டு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி மாற்று கட்சிகளை பாருங்க, தாவேக்கால இன்னைக்கு வந்து நிறைய கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில கொடுத்திருக்கிறாங்க. சரி, தாவேக்கான எனக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்க? தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மீனவர்கள் தானே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அவரு சப்போர்ட் பண்றாங்க, ஏன் பண்ண மாட்டாங்க? சார், நாங்க அப்படி சொல்லல. தமிழகம் முழுவதும் திமுக தான் வந்து மீனவருக்கு சீட்டு கொடுக்கல, அதனால திமுகவுக்கு தான் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றோம். சரி, மாற்று கட்சியில யாரெல்லாம் மீனவருக்கு கொடுத்திருக்காங்களோ மீனவர் பகுதி இருங்க சார். இது மாதிரி வந்து அதிமுக நீங்க தான் ஓட்டு போடணும் அப்படிலாம் கிடையாது. நீங்களே களத்துல இறங்கி சொல்றாங்க. தமிழகத்துல இருக்கக்கூடிய மாற்று கட்சிகள் அதிமுகவா இருக்கட்டும், பாமகவா, சாரி இவங்க தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும், மற்ற நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், இவங்களெல்லாம் வந்து ஒரு மீனவரை நிறுத்தினார்னா அந்த மீனவரை வெற்றி பெற செய்யுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். திமுக மட்டும்தான் மீனவருக்கு விரோதமான நடவடிக்கையில ஈடுபட்டு இருக்கிறாங்கிறதுனால மன குமரல்ல சொல்றோம்.
சார் நான் சொல்றது வந்து ஒரு சாதாரண மீனவன் இல்லை, எனக்கு பின்னாடி ஒரு சமூகம் இருக்கு. எனக்கு பின்னாடி வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய 14 கடலோர மாவட்ட மீனவர்கள் இருக்கிறாங்க. உணர்வுள்ள எந்த மீனவனுமே திமுக ஓட்டு போட மாட்டான். தமிழக வெட்டுக்காலத்தில் உங்களுக்கு பொறுப்பு தரனாங்களா பேசப்பட்ட அதிகம் சார்? கொடுத்தா வாங்குறதுக்கு சந்தோஷமா ரெடியா காத்திருக்காங்க. அவங்களே மீனவர் அணியே போடாம இருக்கிறாங்க சார். நீங்க வேற சார், மீனவர் அணி போடலன்னு ஒரு எம்எல்ஏ வேற போட்டிருக்காங்க. சரி, சட்டமன்ற உறுப்பினர் நிக்கிறதுக்காக பல இடங்கள்ல தான் மீனவர் போட்டிருக்காங்க. பல இடங்கள்ல நிறுத்தி இருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய கொள்கை தலைவராக வந்து ஒரு மீனவரை போடல, மீனவர் அணியே போடாம வந்து தேர்தலில் களங்காண்றாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு செட்பேக்கா தான் அமையுமே தவிர, எல்லாம் ஒரு நீங்க மீனவர்களுடைய பிரச்சனையில ஒரு எம்எல்ஏ போடலன்றீங்க. அது மாதிரி மற்ற சமுதாயத்துல உள்ள இருக்கிறவங்களும் எங்களுக்கு இது மாதிரி வந்து ஒரு எம்எல்ஏ நிக்க வைக்கலையே அப்படின்னு அவங்களும் இதே மாதிரி போர்க்கோடி தூக்குனா என்ன நடக்கும்ன்றீங்க? கண்டிப்பா அந்தந்த சமூகத்துக்கு அந்தந்த சமூகத்தை சார்ந்தவங்க தான். அதாவது கடல் உலகங்கிறது வேற, கரை உலகங்கிறது வேற. கடல் மீனவருக்கான பிரச்சனை அந்த மீனவ சமூகத்துல பிறந்தவருக்கு தான் தெரியும். இந்த காத்து அடிக்குது, இந்த கடல் அடிக்குது, இந்த கொண்ட காத்து, இந்த ஈரங்காத்து, கச்சாங்காத்து, வாடை காத்து, சோள காத்து, இந்த வலையை பயன்படுத்தணும், இதுக்கு இவ்வளவு தேவைப்படும், இவ்வளவு டீசல் தேவைப்படும், இந்த மாதிரி உயிர் பிரச்சனை ஏற்படும், இவருக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, வலையுடைய விலை உயர்ந்து போச்சு, அதுக்கான ஜிஎஸ்டியை குறைக்கணும், இல்லை வந்து இந்த வலைகளை பயன்படுத்தணும், இதுக்கான மானியத்தை கொடுக்கணும், இவ்வளோ டீசல் தேவைப்படுது, இவ்வளோ டீசல் நம்ம கொடுக்கணும், மானியமாக கொடுக்கணும், இல்லை இத்தனை துறைமுகங்கள் வேணும், இல்லை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்கறது அந்த வலிவுடைய மீனவருக்கு தான் தெரியும். அண்ணன் KP சங்கர் முன்னாடி அவங்க அண்ணன் இருந்தார், எம்எல்ஏ மந்திரியா இருந்தார். பொற்கால ஆட்சி காலமா கலைஞருடைய ஆட்சி காலத்தில் அவர் செயல்பட்டார். அவர் போட்ட திட்டங்கள் தான் இன்னைக்கு வந்து அடுத்தது வந்த இவங்களும் அதுக்கு அடுத்தது வந்த அண்ணன் சங்கர் அண்ணனும் அதை செயல்படுத்துறாங்க. இப்படி ஜெயக்குமாரன் இருக்கும் போதும் பல திட்டங்களை கொண்டு வந்தார். ஆனா தொகுதி வளர்ச்சி பெறலைங்கிறது தான் பிரச்சனையே. விழிப்புணர்வு இல்லைன்னு நம்புறீங்களா? அப்போ அரசாங்கத்துக்கு விழிப்புணர்வு இல்லை, மீனவர்கள் மேல அக்கறை இல்லை. விழிப்புணர்வு இருந்தா தானே சார் அக்கறை சார். செல்வி ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்துல அவங்க வந்து தான் ஆட்சி பொறுப்பு ஏற்கும் போது, அதாவது 2001 நினைக்கிறேன், ஆட்சி பொறுப்பு ஏற்கும் போது 8 கோப்புல கையெழுத்து போட்டாங்க. அந்த 8 கோப்புல ஒரு கோப்பு வந்து மீன்பிடி குறைந்த காலத்தில் மீனவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டாங்க. அவங்க ஆட்சி கட்டில ஏறும் போது கையெழுத்து போட்டு அந்த மாசத்திலேயே மீனவருக்கான உதவித்தொகையை விடுவிச்சாங்க. அது ஆட்சி சார். இப்போ திமுக வந்து அவங்களுடைய தேர்தல் இருக்கையில கடந்த 20 வருட காலமா அவங்க அப்பா காலத்துல இருந்து என்ன பண்ணாங்க, மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்போம், மீனவர்களை சி ட்ரைபாக அறிவிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த வாட்டி அந்த தேர்தல் அறிக்கையில அதை தூக்கிட்டாங்க. ஏன்னா மீனவர்கள் வந்து அந்த சி ட்ரைபா அறிவிச்சுட்டா அவங்க எல்லாத்தையும் பெற்றுவாங்க, எல்லா நிலைகளுக்கும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை திரும்பவும் அதே எம்பிசில வை, அதே எஸ்சில வை, அதே எஸ்டில வை அப்படின்னு சொல்லி எங்களை வந்து பல பிரிவுகளா பிரிச்சு எங்களை ஒண்ணு சேராம வச்சிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கான தனியான சட்டமன்ற தொகுதி இருக்கா? மீனவருக்கு எத்தனை மாவட்ட செயலாளர் கொடுத்திருக்கிறீங்க சொல்லுங்க? திமுகலே வந்து மாவட்ட செயலாளரே கிடையாது. நீங்களே நின்று ஒரு எம்எல்ஏ ஆகிடுவீங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினர். எவ்வளவு தெளிவா பேசுறீங்க நீங்க. உங்க சமுதாயத்தை உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா? இது நல்ல ஜோக்கு சார். எவ்வளவு தெளிவா பேசுறீங்க. மீனவர்களுக்காக போராடுறீங்க. நீங்களே நின்று ஜெயிச்சு சட்டசபையில போயிட்டு நீங்களே குரல் கொடுக்கலாமே, ஏன் அது செய்யல? எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நான் தேடி போகல. நான் ஒரு அரசியல் பின்னணி கொண்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவன் தான். அதிமுகவுடைய ஜேபிஆர் அவருடைய வகைராக்களை சார்ந்தவங்க நாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா திமுகவுடைய வழியில முட்டம் ஹென்றி அவருடைய வழிகள்ல, அம்மா வழியில, இந்த மாதிரிலாம் வந்து அதிமுக திமுகவுமே ரெண்டுமே வந்து அரசியல் உச்சத்துக்கு போனதுனால்தான் இப்போ நிக்கிற அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? யாரு? ஆர்கே நகர் சட்டமன்றத்துல நிற்கக்கூடிய மரிய வில்சனுக்கா? தாவைக்கால கேள்விப்பட்டோம். அதே மாதிரி திருவட்டூர்லயும் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிறவருக்கும் நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி கேள்விப்பட்டோம்.
கண்டிப்பா சார். இப்போ வந்து நாங்க தான் ஓப்பனா சொல்றோமே. அதுதான் உங்க மேல ஒரு விமர்சனமா இருக்கு. அதிமுக இருக்கிறவரு எங்களை வந்து அப்படியே திசை திருப்புறாரு மாதிரி பேசுறாங்க. ஏங்க நீங்க சங்கரன் கொடுத்திருந்தா நாங்க உங்களுக்கு திமுக தானே வேலை செய்திருப்போம். நீங்க திமுக வந்து ஒரு மீனவர்களுக்கு கொடுக்கல, அடுத்த உடனே சொல்றீங்க கட்சிக்கு தலைமைக்கு விசுவாசமா இருக்குன்னு சொல்லு. என்ன விசுவாசம்னு கேக்குறேன். நீங்களே விசுவாசம் இல்லாம கட்சி மாறிக்கிட்டு கட்சி மாறி வர்றவனுக்கு இங்க இருந்து திமுகவுக்கு போறது, திமுக அண்ணா திமுகவுக்கு போறது, அண்ணா திமுக திரும்ப திமுக வர்றது, உங்களுக்கே விசுவாசம் இல்லாத போது மீனவரை நீங்க சொல்றீங்க நீங்க சீட்டை கொடுக்க மாட்டீங்க. ஆனா வந்து சங்கரன் நிக்க வச்சுட்டு நீங்க வந்து நாங்க கொடுத்துட்டோம், நீ போய் வேலை செய்து தான் ஆகணும், வேலை செய்து அவரை ஜெயிக்க வச்சுதான் ஆகணும், கடந்து போயிட்டார் சார். அவரு ஜெயிக்கலன்னா வந்து உங்க மேல நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி என்ன மிரட்டல் எடுக்கிறீங்கன்னு கேக்குறேன். உங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உரிமை வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொல்லுங்கிறதுக்காக நீங்க சீட்டே கொடுக்க மாட்டேங்க. சீட்டே கொடுக்காம கடந்து போயிட்டாருங்க. அவரு தோத்துட்டா சங்கரனை தோக்கடிச்சிட்டாரு, அவரு ஜெயிச்சா மாவட்ட செயலாளர் ஜெயிக்க வச்சாரு, இல்லது வந்து பகுதி செயலாளர் ஜெயிக்க வச்சாருன்னு சொல்றதுக்கா? இல்ல எந்த கட்சிக்காரனும் சரி, எந்த எம்எல்ஏவும் சரி, அமைச்சரும் சரி சார் அவரே விரும்பவே மாட்டாங்க. அந்தந்த கட்சிக்காரன் அவரே போய் கேட்டா கூட, சங்கரன் போய் கேட்டா கூட, ஏப்பா உனக்கே சீட்டு கொடுக்கலப்பா, நாங்க ஏன்பா வந்து மீனவர்லாம் நாங்க ஓட்டு போடணும், உனக்கு சீட்டு கொடுத்தா உனக்கு அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு உரிமையோட வந்து நாங்க சொல்றாங்க. எல்லா கிராமத்துலயும் அதான் சார் பேசுறாங்க. எல்லா கிராமத்துலயும் அதான் சொல்றாங்க. நாங்க ஓட்டு போட மாட்டோம் தான் சொல்றாங்க. சீட்டு இல்லைன்னா நாங்க போடவே மாட்டோம் தான் சொல்றாங்க. போய் கேட்க சொல்லுங்க, மற்றவங்கள போய் கேட்டு வர சொல்லுங்க. போயிட்டு எந்த கிராமத்துலயாவது எந்த பஞ்சாயத்துலயாவது போய் கேட்டுட்டு திமுகவுக்கு வாக்கு வாங்க சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா நடக்காது சார். சென்னையில 8 தொகுதி காணாது. திமுக வந்து கண்டிப்பா படுதோல்வி அடையும். அந்த மாதிரி சூழ்நிலை தான் இன்னைக்கு இருந்தது. ஓட்டை வச்சு சொல்றீங்களா, எப்படி எல்லா சமுதாயத்தை சேர்த்து சொல்றீங்களா? அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, சிறுபான்மையினர் ஓட்டு வந்து நிறைய இருக்கக்கூடிய மக்களை கவர் பண்ற மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் இந்த திமுக என்ன பண்ணுன்னா உடனே போயிட்டு எங்களுடைய ஆயர்களை போய் பார்ப்பாங்க, பிஷப்புகளை போய் பார்ப்பாங்க, குருமார்களான ஃபாதர்ஸுங்களை போய் பார்ப்பாங்க. ஐயா இந்த முறை பிஜேபி உள்ள வந்துடும், அதனால் ரொம்ப கவனமா இருங்க, நீங்க சிறுபான்மையினரான நீங்க உங்களை பாதுகாக்கிறது நாங்க தான், அதனால எங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி நீங்க என்ன பண்றீங்க, வெற்றி பெற்றுட்டே இருக்கிறீங்க. ஆனா நீங்க வெற்றி பெற்றுட்டு அந்த சமூகத்துக்கு, அந்த கிறிஸ்தவர்களுக்கு நீங்க என்ன செய்திருக்கிறீங்க? நாங்க ஒரு கிறிஸ்தவர்கள், நாங்க மீனவர்கள், கடற்கரை ஓரங்கள்ல எல்லாமே வந்து புனிதர்கள் வந்து கடற்கரை ஓரம் இருந்த மீனவர்களை எல்லாம் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாத்தினாங்க. எல்லா கடற்கரை கிராமங்களையும் எடுத்து பாருங்க, 90% கிறிஸ்தவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மீனவருக்கு பிரதித்துவம் நீங்க கொடுக்கலன்னா எப்படி நாங்க பார்ப்போம்? நீங்க திருப்பி அங்கதான் போறீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, மீனவர்கள் சமுதாயம் ஓட்டு மட்டும் போதுமா, இல்ல மற்ற சமுதாயத்தினுடைய ஓட்டும் வேணுமா? அதெல்லாம் நான் கேக்குறேன். எப்படி மீனவர்கள் கடந்த 2020 சங்கமும் ஓட்டு இருக்கு, முதலார் ஓட்டும் இருக்கு, பிராமணர் ஓட்டும் இருக்கு, தெலுங்கர் ஓட்டும் இருக்கு, எல்லார் ஓட்டும் இருக்கு. நீங்க மீனவர்கள் மட்டும் கான்செப்ட் வச்சு படு தோல்வி அடையன்றீங்களே, இது எப்படி நியாயம்? அதாவது கடந்த தேர்தலில் 2021 திமுகவுக்கும் அதிமுகவும் உள்ள ஓட்டு வங்கியுடைய வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா? 1.5% தான் ஓட்டு வித்தியாசம். இன்னைக்கு தாவேகா வந்திருக்கு. இவங்க வந்து முழுக்க வந்து திமுகவுடைய ஓட்டு வங்கியை தான் சரிக்க போறாங்க. அப்படி சரிக்கும் போது குறைஞ்ச 100 ஓட்டு, 200 ஓட்டு, 300 ஓட்டு, 50 ஓட்டு இந்த வித்தியாசத்துல தான் வெற்றி தோல்வி இருக்கும். அப்ப நீங்க எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு வந்தீங்கன்னா நீங்க திமுக வந்து ஓட்டு போடாதீங்க. உங்களை மாதிரி சோசியல் மீடியாலையும் சரி எல்லா சேனல்களையும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். மறுபரிசீலனை செய்யுங்கன்னு நாங்க சொன்னோம். மீனவருக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டோம். நீங்க அதுக்கான எந்த அறைகூறுகளும் விடுக்காம கொடுத்தபடிதான் இருப்பேன்னா நீங்க வந்து தேர்தலை கண்டஸ்ட் பண்றீங்க. கண்டிப்பா வந்து நீங்க வந்து படுதோல்வி தான் அடைய போறீங்க. கண்டிப்பா வந்து அதிமுக தான் ஆட்சி அமைக்க போகுது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தனியரசன் வந்து சொல்றாரு, நாங்க வந்து
சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவரா இருக்கிறாரு. இன்னத்த சொல்றது ரவீந்திரன் கான்ஸ்டன்ட் யாரு? பாராளுமன்ற உறுப்பினரா போய் நியமன உறுப்பினரா போயிருக்கிறாரு. அவருக்கும் இதுக்கு என்ன இருக்கு? வில்சன் சட்டத்துறையில போயிருக்கிறாரு, பாராளுமன்ற உறுப்பினர் நியமனத்துக்கு போயிருக்கிறாரு. அப்படி கூட பாராளுமன்ற உறுப்பினராக கொடுத்துருக்கோம்ல, நீங்க பார்க்கணும்ல. நீங்க இதுக்குள்ளதான் அவர் சென்ட்ரலுக்கே போயிருக்காரு. நீங்க தேர்தலுக்கு முன்னாடியே ஏறக்குறைய நீங்க வந்து 4.5 வருஷமா மீனவருக்கு எந்த வாய்ப்புமே கொடுக்காம 4.5 வருஷம் கழிச்சு 4.25 வருஷத்துல ஒரு 2.5-3 மாசம் இருக்கும்போது கன்னியாகுமரி மாவட்டம் முட்டை மீனவ கிராமத்தை சார்ந்த ஏஜே ஸ்டாலின் அண்ணன் அவர்களை மீனவர் நல வாரியத்துக்கு உறுப்பினராக போட்டீங்க. எப்போ 3-4 மாசம் ஆட்சி முடியறதுக்கு முன்னாடி போட்டீங்க. எதுக்கு? அடுத்தது வந்து ரவீந்திரன் கான்ஸ்டன்ட் அதே மாதிரி தான் கடைசி நேரத்தில் போட்டீங்க. போட்டுட்டு நீங்க ப்ரீ பிளானாவே பண்ணி இருக்கிறீங்க, மீனவருக்கு சீட்டு கொடுக்க கூடாது. நாங்களும் அதைத்தான் சொல்றோம். பார்வையில சிஎம் நானே பாத்துக்கிறேன்னா என்ன பண்ணுவீங்க? அதுதான் வர வைப்பீங்களா நீங்க? சரி சரி சரி, ப்ரீ பிளானே பண்ணி ஏஜே ஸ்டாலினுக்கு நல வாரியத்துல உறுப்பினராக கொடுத்துட்டோம், அவருக்கு இனிமே சீட்டு கிடையாது. ரவீந்திரன் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டோம், அதனால இனிமே மீனவருக்கு சீட்டே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி ப்ரீ பிளானே போட்டு வச்சுட்டீங்க. போட்டு வச்சுட்டு சட்டமன்றத்துல மீனவர் யாருக்குமே வந்து நீங்க வந்து சீட்டே கொடுக்காம மீனவர்களை தடம் தெரியாம அழிச்சிட்டு கடற்கரை ஓரங்கள்ல வந்து கபலீகரம் பண்ணிக்கிட்டு நீங்க எல்லா திட்டங்களையும் கொண்டு வரலாம். அணுமின் நிலையம், அனல் மின் நிலையம், பெட்ரோ கெமிக்கல் எல்லா திட்டத்தையும் கொண்டு வந்துட்டு ரோப்கார் திட்டம், அடுத்தது சாகர்மாலா திட்டம், அடுத்தது வந்து மெரினா கடற்கரை அழகுபடுத்தும் திட்டம், கோவளம் பீச் வந்து திட்டம், அங்க இஸ்லாமிய சகோதரர் இருக்கக்கூடிய காயல் பட்டணத்துல சுற்றுலா விடுதி அமைக்கிறது, அடுத்தது கன்னியாகுமரியில இப்படின்னு பல இடங்கள்ல மீனவர் பகுதியை கபலீகரம் செய்யறதுக்காக நீங்க வந்து மீனவர் ஒருத்தருக்கு கூட நீங்க வந்து வாய்ப்பு கொடுக்கல. கேட்ட கேள்வியை நீங்க கடந்து போறீங்க, அப்படியே வேற டிராக்ல ரூட்ல போறீங்க. நான் என்ன கேட்டேன், மீனவர்கள் சமுதாயம் ஓட்டு மட்டும் போதுமா, மற்ற சமுதாயம் ஓட்டெல்லாம் வேணாவா? நான் கேட்டது பதிலே வரலையா சார்? நான் திரும்பவும் சொல்றேன், 5% வாக்காளர் கொண்ட ஒரு சமூகத்துக்கு, தெலுங்கர் சமூகத்திற்கு நீங்க வந்து 30 சீட்டை கொடுத்திருக்கீங்க. 10%க்கு மேற்பட்ட 1 கோடி வாக்காளர் கொண்டவருக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கல. அப்ப இந்த 10% ஓட்டு ஏற்கனவே 1.5% சார் வித்தியாசமே இருந்தது. 10% வாக்கு வந்து அதிமுகவுக்கு போகும்போது அதிமுக ஜெயிக்குமா, திமுக ஜெயிக்குமா? உங்களுடைய வன்மம் திமுக வந்து தோக்கணும்ன்றதுதான். திமுக எங்களுக்கு துரோகம் செய்து எங்க மூஞ்சில கரிய பூசிச்சு 2021 மீனவத்துறை அமைச்சர் பதவி தரல. இந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பே தராததுனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1 கோடி மீனவர்களையும் காயப்படுத்தி வன்மமா வந்து குற்றுயிரும் கொலைவருமா ஆக்குனதுனால திமுகவை தோக்கடிக்குன்னு சொல்றோம். மொத்தத்துல உங்க மீனவர் சமுதாய காப்பாற்றுறதுக்காக ஒரு பழைய இயக்கம், அது அந்த இயக்கத்தை உருவாக்குறதே மீனவர்கள். அன்னைக்கு காங்கிரஸ்காரர் அடிச்சு ஓட விட்டு உங்களை வந்து துண்டக்கான புனியக்கானு சொல்லி ஓடும் போது மீனவர் வந்து ஜீவரத்னம் தான் வந்து உங்களுக்கு வந்து ராயபுரத்துல ராபின்சன் பார்க்ல கூட்டம் போடுறதுக்கு இடம் தந்து கட்சி ஆரம்பிக்க வச்சது இந்த மீனவ சமூகம். அந்த வரலாற்றை கூட மறந்துகிட்டு மீனவருக்கு சீட்டு கொடுக்கல எங்கிறதான் நாங்க கேட்டு இருக்கிறோம். நான் திருப்பி அதான் சொல்றேன், முதலமைச்சர் நேர் கட்டுப்பாட்டுல வைக்கலாம் கூட நினைச்சிருக்கலாம்ல. முதல்வர் இந்த இதயத்துல நான் வைக்கிறேன், எப்படி மீனவ சமுதாயத்தை இந்த இதயத்துல நான் வைக்கிறேன் அப்படின்னு. முதல்வர் தெலுங்கருங்கிறதுனாலதான் தெலுங்கருக்கு அத்தனை சீட்டு கொடுத்தாரு, மீனவருக்கு ஒருத்தருக்கு கூட கொடுக்கல. மீனவருக்கு நன்மை செஞ்சா அவர் தெலுங்கர் இல்ல, மீனவர்களுக்கு நல்லது செஞ்சா முதலமைச்சர் இந்த பேச்சு வர போறது கிடையாது. ஏங்க பாப்பாத்தியா இருந்த செல்வி ஜெயலலிதா கொடுத்ததை விடவுமா இவர் கொடுத்துட போறாரு? நானே எத்தனை முறை வந்து அண்ணா திமுகவை ஆதரிச்சு பேசி இருக்கிறேன். நானே எத்தனை முறை வந்து நானே தான் சவால் விட்டு அண்ணா ஜெயக்குமாரை தோக்கடிச்சு காட்டுவேன்னு சொல்லி சாதாரண ஒரு கட்சியினுடைய கிளை செயலாளர் கூட கிடையாது, ஒரு உறுப்பினர் கூட கிடையாதவரை ஐட்ரி மூர்த்தியை நாங்க ஜெயிக்க வச்சோம். அப்படிலாம் வந்து உங்களுக்கு வேலை பார்த்தோம். அது அவங்களுக்கு உள்ள புதுமுகத்துக்கு கொடுக்குன்னு சொல்லி இருக்காருங்க. நீங்க ஜெயிக்க வச்ச ஆள் தானே. ஆமா, கேட்க வேண்டியதானே, எங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்க, நீங்க சொல்லுங்க. ஒரு எம்எல்ஏ சொன்னா போதாது, இன்னொரு எம்எல்ஏ சொல்லணும், நீங்க போய் அழுத்தம் கொடுங்க சொல்ல வேண்டியதானே. பக்கத்திலே இருக்குது, அதை விட்டு இங்க வந்துட்டீங்க. ராயபுரத்துல இருக்கக்கூடிய ஐட்ரி மூர்த்தி அவர்கள்
கடந்த 25 வருஷமா செய்ய முடியாத பல பணிகளை செய்தார். அவரை மாத்தினது துரோகம் சார், உண்மையாடி சொல்றேன். போய் பாருங்க, ஆர்எஸ்ஆர் மருத்துவமனை தனியார் மருத்துவமனைக்கு இணையா இருக்கு. ஏன் புதிதா யாரும் கேண்டிடேட் நிக்கவே கூடாது? அப்போ பழைய ஆளுங்களே தான் அப்படியே நின்று வரணுமா எப்படி? ஏன் உங்க பையனுக்கு கொடுத்தீங்களே, எடுத்துட்டு இவங்கள கொடுத்துக்க வேண்டியதானே? நான் அடுத்த வாரிசு உருவாக்குறேன். நீங்க வாரிசுனா உருவாக்குங்க, எதனா உருவாக்குங்க. அடுத்த வாரிசு நாங்க நீங்க உங்க வாரிச அவரை உதயநிதி ஸ்டாலின் மாதிரிலாம் கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் எடுத்துட்டு இதே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கொண்டு போய் அங்க நிறுத்துங்களேன். ஏன் நிறுத்தாம விட்டீங்க? மீனவர் தானே வந்து வரக்கூடாது உங்களுக்கு? மீதி எல்லாரும் வரலாம்ல. அப்போ மொத்தத்துல வன்மை இருக்கீங்க நீங்க சார். தெரியுது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1 கோடி மீனவர் மூஞ்சில கரிய பூசினதை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். வன்மம்னு பேசிட்டு இருக்கிறீங்க. உங்க கட்சியே மீனவர் கட்சி, முதல்ல மீனவரால் உருவாக்கப்பட்ட கட்சி. அந்த ஜீவரத்னம் குடும்பம் என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியுமா? அந்த அம்மாவுக்கு பான்மை பாஸ்கர்னுக்கு ஒரு வாரிய பொறுப்பு கொடுத்து அந்த அம்மாவுக்கு சேரே கொடுக்காத கட்சி இது, தெரியுமா? ஓகே, இவ்வளவு நேரம் உங்க பொன்னான நேரத்தில் இந்த பிகேஎன் சேனலுக்காக ஒதுக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சுருட்டி பல கேள்விகளை கேட்ட பிகேஎன் சேனலுக்கு மிக்க நன்றி.